இருக்கிறாங்க. அது எத்தனை நீதிமன்றம்க்கு தினமும் நம்ம பாதுகாப்புக்கு ஆள் போட்டிருக்கோம். ஸ்ட்ரென்த் இருப்பாங்க, ஒழுக்கமாக வாட்ச் பண்ணுவாங்க. இது என்ன நடந்திருக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம், எப்படி நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு. மீன்வெயில் நம்ம அக்யூஸ் செக்யூர் பண்ணுறதுக்கு டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம், சீக்கிரமாக செக்யூர் பண்ணிடுவோம். இப்போ தான் நடந்திருக்கு அக்கரன்ஸு. இமீடியட்டாக நாங்கள் எல்லா டீம் போட்டு அதை நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். அதேமாரி என்னென்ன எவிடன்ஸ் இருக்கும் அதே கேதர் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ மர்டர் கேஸ்க்காக வரல, மர்டர் கேஸ்க்கு வந்ததுன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வேறு கேஸுக்கு வந்திருக்காரு, அதுக்காக தெரியாமல் இருக்கலாம். அதுதான் அப்படி இப்போ விசாரிச்சுட்டு சொல்லிடலாம். மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை நீதிமன்ற வாயிலில் இளைஞர் கொலை செய்யப்பட்டதில் ஒருவனிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. 3 தனிப்படைகள் அமைத்து ஒருவனிடம் விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை நீதிமன்ற வாயிலில் இளைஞர் கொலை செய்யப்பட்டதில் ஒருவனிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. வழக்கறிஞர்கள் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல் ஆணையர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிசிடிவி காட்சிகளை கொண்டும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை நீதிமன்ற வாயிலில் இளைஞர் கொலை செய்யப்பட்டதில் 3 தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. நெல்லை நீதிமன்ற வாயிலில் இளைஞர் கொலை செய்யப்பட்டதில் ஒருவனிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. கொலை செய்யப்பட்ட மாயாண்டி மீது கொலை முயற்சி வழக்குகளும் உள்ளன என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தற்போது பரபரப்பாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம் நெல்லை நீதிமன்ற வளாகத்திலே 4 பேர் கொண்ட கும்பல் உண்டு மாயாண்டி என்பவரை சரமரியாக வெட்டி படுகொலை செய்யப்படும் பெரும் பரபரப்பாக இருக்கிறது. தொடர்ந்து மாவட்ட காவல் நீதிமன்றத்தில் வாசலில் வெட்டிய சம்பவம் ஒரு பதட்டமான சூழ்நிலை வருகிறது. தொடர்ந்து இங்க தற்பொழுது அவர் ஏற்கனவே ஒரு கொலை முயற்சி வழக்குக்காக இருசக்கர வாகனத்தில் வந்திருக்கிறார். அந்த இடத்தில் 4 பேர் கொண்ட கும்பல் காரில் இறங்கி சரமரியாக ஒரு கழுத்து தனியாக தனித்தனியாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த பகுதிக்கு மாநகர காவல் ஆணையாளர் ரூபேஷ்குமார் தலைமையில இப்போ சிசிடிவி இருக்கக்கூடிய காட்சியை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றார். மேலும் ஒருவரை பிடித்திருக்கின்ற தற்போது 3 பேரை தீவிரமாக பிடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது. மேலும் இருக்கக்கூடிய அருகில் உள்ள கடைகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி இருக்கிறார்கள். தொடர்ந்து மாவட்ட நீதிமன்றத்தில் 2 நுழைவாயில் உண்டு. இந்த 2 நுழைவாயிலும் 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் இருப்பார்கள். காவல் இருந்த பின்னே நீதிமன்ற வளாகத்திலே வெட்டின சம்பவம் பெரும் பரபரப்பாக இருக்கிறது. நீதிமன்ற வாசலில் தற்பொழுது வழக்கறிஞர் சாலை மறியலில் ஈடுபட போவதாக தகவல் சொல்லியிருக்கிறார்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய பாதுகாப்பு 20க்கும் இங்கே இந்த வாசலில் 20 பேர், அந்த வாசலில் 20 பேர், 40 பேர் காவல்துறையில் இருந்தும் நீதிமன்ற வளாகத்திலே இப்படி வெட்டப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா.